பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட மிக சக்தி வாய்ந்த நேரம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த டைம் தான் மிக சக்தி வாய்ந்ததுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு நேரம் இருக்குங்க. அந்த நேரம் அதிசக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை வாரி வாரி குமிக்கலாங்க. யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டாங்களோ அவங்கெல்லாம் இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி பல யோகிகளும் முனிவர்களும் மகான்களும் சரி அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது எந்த மாதிரி நேரம், அதை பற்றின வீடியோ தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு AK Talks. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். சமீபத்தில் கூட அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா மிக கோலாகலமாக நடந்துச்சுங்க. இந்த அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது பிரம்ம முகூர்த்த டைம்லையோ இல்லை மற்ற டைம்லேயோ இந்த கோவிலானது திறக்கப்படலைங்க. இது இந்த அதிசக்தி வாய்ந்த டைமில் தாங்க இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவே நடந்திருக்கு. அது எந்த டைம்னு கேட்டிங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க, அபிஜித்துங்கிற டைம் தாங்க. அது பிரம்ம முகூர்த்த டைமை காட்டிலும் இந்த அபிஜித் நேரமானது மிக சக்தி வாய்ந்ததுன்னு பல யோகிகளும் முனிவர்களும் அப்போவே நமக்கு உணர்த்தியிருக்காங்கங்க. அவங்க இருக்கிற தவமும் அவங்க யூஸ் பண்ணுற காலம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை காட்டிலும் இந்த அபிஜித்துங்கிற நேரத்தை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு நட்சத்திரம் நமக்கு 27 வகை தான் நமக்கு தெரியும். ஆனால் 28ஆவதா ஒரு நட்சத்திரம் நமக்கு இருக்குங்க. அது என்ன நட்சத்திரம்னா அதோட பேர் தான் அபிஜித். இந்த அபிஜித் நேரம் நமக்கு எப்போ கிடைக்குதுன்னா மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரை நமக்கு அபிஜித் நேரம் கிடைக்குதுங்க. டெய்லியும் இந்த அபிஜித் நேரம் நமக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாரெல்லாம் அந்த நேரத்தை தவற விடுறீங்களோ இந்த அபிஜித் காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் வாரி குமிக்கலாம். எதுக்காக இந்த அபிஜித் நேரத்தை, அதாவது 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு நல்ல காலம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தை காட்டிலும் இந்த காலம் நமக்கு நல்ல காலம்னு நமக்கு முனிவர்களும் யோகிகளும் எதுக்கு உணர்த்துனாங்கன்னா, இந்த காலத்தில் நமக்கு தோஷங்கிறது அண்டவே அண்டாதாங்க. நமக்கு தோஷம் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு 3 காலங்கள் சொல்கிறாங்க. அதாவது தோஷமற்ற நேரங்கள்னா சூரியன் உதய காலம், சூரியன் உதயமாகுதுல்ல அந்த காலம் ஒன்று, அடுத்து சூரியன் அஸ்தமம் ஆகுதுல்ல அந்த காலம் ஒன்று, அடுத்து சூரியன் இந்த உச்சி காலம், அதாவது 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உள்ள உச்சி காலம். இந்த காலம் தான் நமக்கு அபிஜித்துங்கிற நட்சத்திரம் நமக்கு இந்த காலத்தில் தான் வருது. இதுதான் நமக்கு அதிசக்தி வாய்ந்த காலமாகவும் கருதப்படுது. அபிஜித் அப்படிங்கிறப்ப ஜித் அப்படின்னா நமக்கு வடமொழி சொல்லா வருது. ஜித்துனா நமக்கு வெற்றியை குறிக்குது. அதாவது அபிஜித் அப்படிங்கிற சேர்றப்ப நமக்கு சிறப்பான வெற்றி அப்படிங்கிற மீனிங்கை நமக்கு கொடுக்குது. நம்மளுடைய ஹிந்து புராணங்கள் படி சிவபெருமாள் திரிபுராசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செஞ்சதே இந்த அபிஜித்துங்கிற முகூர்த்தத்தில் தானாம். அதனாலேயே என்னமோ அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி கூட நம்ம கோரிக்கையை முன் வச்சு நம்ம அந்த தெய்வங்களை வேண்டிக்கலாங்க. இந்த அபிஜித்துங்கிற நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்த வேலையை தொடங்கினாலுமே அந்த வேலை நிச்சயமாக நமக்கு வெற்றி பெறுமாங்க. இதனாலேயே நமக்கு பாரத போர் முடிந்த பிறகு தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதே இடத்துல தயவு செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்களாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையா இந்த அபிஜித்துங்கிற நேரம் எதுக்காக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுதுன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் காலத்தை எப்படி கணக்கிட்டு இருக்காங்கன்னா நட்சத்திரத்தை வைத்தே அவங்களுடைய காலத்தை அவங்க கணக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்காங்க, அந்த காலத்துக்கும் தோஷங்கள் இருக்குங்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த அபிஜித்துங்கிற நேரத்துக்கு தோஷமே இல்லைன்னு அந்த காலத்துல ரிஷிகளும் முனிவர்களும் கணக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே என்னமோ இந்த காலத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குன்னு அவங்க எந்த ஒரு வெற்றியை தொடங்கணுமோ, எந்த ஒரு சுப காரியத்தை செய்யணுமோ, நல்ல காரியத்தை செய்யணுமோ இந்த நேரத்தில் அந்த காலத்தில் செய்வாங்களாங்க. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு சுப காரியத்தை ஆரம்பித்தாலுமே எதுக்காக நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறோம்? ஏன்னா அந்த டைமில் நமக்கு எந்தவித தோஷமும் நம்மளை அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த அபிஜித்துங்கிற நட்சத்திர காலத்துலேயும் நமக்கு எந்தவித தோஷமும் நம்மளை அண்டாதாங்க. ஸோ
நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு நேரம்னா இந்த அபிஜித் நேரம் தான். அதாவது மதியம் 12 மணிலேருந்து 1 மணி முடிக்கும். நமக்கு யாரெல்லாம் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்மளால் காலையில் எழ முடியலன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை வந்து குமிக்கலாங்க. இந்த அபிஜித்துங்கிற நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தோட கூட்டமாக தான் இருந்திருக்கு. இது தனித்து செல்லப்பட்ட போது தான் இதுக்கு அவ்வளோ சக்திகள்னு நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சக்தியை பெருக்கி கொள்றதுக்கு இந்த அபிஜித்துங்கிற நேரத்தை பயன்படுத்தி பல வெற்றிகளையும் அவங்க வந்து கண்டிருக்காங்களாம். அதை தான் வந்து நிறைய குறிப்பேட்டில் கூட நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நட்சத்திரங்கள் மொத்தம் 27 இருக்குங்க. இந்த 27 இருக்கு, அபிஜித்தையும் சேர்த்தா நமக்கு 28 வருது. இந்த 27 நட்சத்திரத்துக்குமே தனித்தனி குறியீடு இருக்குது. அதே மாதிரி இந்த அபிஜித்துங்கிற நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்குது. அது எந்த மாதிரி குறியீடுனா 4 பாதைகளை ஒன்றிணைக்கும் நாற்சந்தியை வடிவமாக பெற்றிருக்கிறது. அதாவது 4 பாதைகள் நமக்கு வந்து ஒரு இருப்பிடமாக இருக்கிற மாதிரி இருக்குமாங்க. இது 4 வேதங்களையும் குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வேத தர்ம நெறியில் வாழ்ந்தால் வெற்றி கிட்டும் அப்படின்னு இதுக்கு வந்து பொருள் கிடைக்குதுங்க. இப்போ வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையை வெற்றியாக வாழலான்னு பார்க்கலாம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வியாபாரம் வந்து நமக்கு வந்து செழிக்குமாங்க. வியாபாரம் செழிக்க, உயர்ந்த பொருட்களை மீட்க, இந்த மாதிரி அனைத்திலும் நமக்கு வந்து வெற்றி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அபிஜித் நேரத்தை நம்ம சிறப்பாக வந்து பயன்படுத்தலாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த டைமுங்கிறது காலையில் வரும். சில பேரால் அந்த டைமில் ஏந்திரிக்க முடியும், சில பேரால் அந்த டைமில் ஏந்திரிக்க முடியாது. ஆனால் இந்த அபிஜித்துங்கிற நேரம் வந்து நமக்கு வந்து மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த டைமை வந்து நம்ம எல்லாராலையும் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் கூட நம்ம சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் வந்து நம்ம வந்து தொடங்கலாங்க. சாதாரண ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் போதுங்க, நம்ம கோரிக்கைக்கு பலன் அதிகங்க. இந்த நேரத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்த மாதிரி கோரிக்கையை முன் வச்சு நம்ம வேண்டுதலைக்கு அவ்வளோ ஒரு பிரார்த்தனைக்கும் நமக்கு சக்தி கிடைக்குதுன்னா அதே சக்தி வந்து இந்த அபிஜித்துங்கிற நேரத்துக்கும் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இப்போ வந்து நம்ம அகல் விளக்கை யூஸ் பண்ணி நம்ம கோரிக்கையை எப்படிலாம் நிறைவேற்றலான்ட்டு பார்க்கலாம். மதியம் வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உள்ள காலத்தில் நம்ம வந்து தினமும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மண் அகல் விளக்கு இருந்தால் போதுங்க. இந்த மண் அகல் விளக்கை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் ஏற்றி நம்ம கோரிக்கை என்னவோ, நம்மளோட பிரார்த்தனை என்னவோ அதை வந்து நிறுத்தி அந்த கடவுள்கிட்ட மனமாற வேண்டிக்கலாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு இணையான பவர் வந்து இந்த அபிஜித்துங்கிற நேரத்துக்கும் இருக்குங்க. நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்ம கோரிக்கையை வந்து பல மடங்கு வந்து பலிக்குங்குவாங்க. அதே மாதிரி நம்ம கோரிக்கையை வந்து இந்த அபிஜித்துங்கிற நேரத்துலையும் நம்ம நிறுத்தி நம்ம கோரிக்கையை நிச்சயம் வந்து நமக்கு வந்து பல மடங்காக வந்து பலிக்குங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் இந்த காலத்தை பயன்படுத்தி தான் அவங்க வாழ்க்கையில் வந்து பல வெற்றிகளை வந்து கண்டிருக்காங்க. நம்ம வாழ்க்கையை செல்வ செழிப்பாக வாழணும், நமக்கு வந்து செல்வமானது பெருக்கி கொண்டே போகணும்னா இந்த அபிஜித்துங்கிற நேரத்தில் வந்து அர்த்த நாரீஸ்வரராக விளங்குகிற திருநங்கைகளுக்கு வந்து வயிறார ஒருவேளை சாப்பாடு போட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு 10 ரூபாய் வாங்கி வச்சாலுமே நமக்கு வந்து அந்த செல்வமானது நமக்கு வந்து பெருக்கிக்கிட்டே போகுமாங்க. அந்த 10 ரூபாய்க்கு அவ்வளோது ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம இஷ்ட தேவதையாகட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம குல தெய்வமாகட்டும், இந்த தெய்வங்களுக்கு நம்ம மனதால் வழிபடுறது மூலமாக நம்ம கோரிக்கையை நிறுத்தி நம்ம கோரிக்கைக்கு வந்து பலன் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம வீட்டில் வழிபடுறதா இருந்தால் கூட ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் போதுங்க. பூஜை அறையில் ஏற்றி வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து கோரிக்கையை நிறுத்தி அவங்கள வந்து மனதார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை நிறுத்தி நம்ம வந்து அந்த பிரார்த்தனைக்கு பல மடங்கு சக்தி அந்த அபிஜித்துங்கிற பிரம்ம முகூர்த்தங்கிற நேரத்துக்கு என்ன சக்தி நம்ம பிரார்த்தனைக்கு கிடைக்குமோ அதேக்கு இணையான சக்தி வந்து இந்த அபிஜித்துங்கிற நேரத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு ரிஷிகளும் முனிவர்களும் அப்பையிலேருந்து நமக்கு வந்து பல குறிப்பீட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கங்க. ஏன்னா எந்தவித தோஷங்களுமே இந்த அபிஜித்துங்கிற நேரத்துக்கு வந்து கிடையாதாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு காலம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குன்னா அது அபிஜித்துங்கிற நேரம் தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அபிஜித்துங்கிற டைமை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பல வெற்றிகளை குமிங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.